அவர்கள் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. 45 பவுன் இன்றைக்கு என்ன விலை உங்களுக்கு? கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு. அது இது முக்கியம் இல்லையா? நீங்கள் அதற்காக அவர் இது ஒரு வீடியோவை எடுத்து விட்டதுக்கு காரணமே அதுதான். அவர்களை பெருமைப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கம்தான். அவர் தொட்டு பார்த்தவர்கள், இந்த கட்டி பிடிச்சவர்கள், கை கொடுத்தவர்கள், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவர்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும் உங்களுக்கு. அதை படையப்பா அவருடைய ரீரிலீஸில் வந்த கலெக்ஷன்ஸ் பல கோடிகள் இருந்துச்சு, ஏகப்பட்ட கோடிகள். ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறவங்களுக்கு வந்த ஒரு கலெக்ஷன் அது ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. அந்த பேமெண்ட் எல்லாமே எடுத்து அவருடைய ட்ரஸ்ட்டில் போட்டு அதில் வரக்கூடிய பணத்தை எல்லாமே அதாவது இல்லாதவர்களுக்கு இந்த படிப்புக்கும் காலேஜ் பண்ணுறதுக்குமே உதவி பண்ணுறதுக்கு ஒதுக்கி வச்சிருக்காரு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரஜினி என்கிற மூன்றெழுத்து மந்திரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். தொடர்ச்சியாக நிறைய ரசிகர்களையும் சமுதாயத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணவங்களையும் தொடர்ச்சியாக கூப்பிட்டு பாராட்டுறது, அதை தாண்டி தங்கச்சங்கிலேயே பரிசா அளிக்கிறாரு. திடீர்னு ரஜினிகாந்த் இதை பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? காரணம்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவருடைய மனசு தாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் எல்லாருக்குமே செய்கிற மனசு அவருக்கு நிறையா இருக்குது, நிறைய பண்ணியிருக்காரு, இப்போ பண்ணிக்கிட்டும் இருக்கார். எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி என்ற அந்த 3 எழுத்து. ஸோ என்னை நான் அப்படி தான் மேட்ச் பண்ணி பார்க்குறேன். நான் எம்ஜிஆர் அவர்கள் வலதுகை கொடுப்பு இடதுகை திற நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். அப்படி தான் ரஜினி சாரும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார் எனக்கு தெரிந்து. சுருக்கமாக சொல்லப்போனால் படையப்பா அவருடைய ரீரிலீஸில் வந்த கலெக்ஷன்ஸ் பல கோடிகள் இருந்துச்சு, ஏகப்பட்ட கோடிகள். ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறவங்களுக்கு வந்த ஒரு கலெக்ஷன் அது உங்களுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. அந்த பேமெண்ட் எல்லாமே எடுத்து அவருடைய ட்ரஸ்ட்டில் போட்டு அதில் வரக்கூடிய பணத்தை எல்லாமே அதாவது இல்லாதவர்களுக்கு இந்த படிப்புக்கும் காலேஜ் பண்ணுறதுக்குமே உதவி பண்ணுறதுக்கு ஒதுக்கி வச்சுருக்காரு. இதை எப்படி பார்ப்பீங்க? நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, தெரிந்து நிறைய விஷயங்கள், தெரியாமல் நிறையா விஷயங்கள். நான் இன்றைக்கி பண்ணின அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை கூட விரும்ப மாட்டார் அதை. ஆனாலும் அந்த துப்புரவு அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவர்களை உயர்ந்த இடத்துல போய் காமிக்கணுங்கிற ஒரு நோக்கம்தான். இதே ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இது ரஜினி சார் சொல்லியிருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். நான் அவர்களை பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. 45 பவுன் இன்றைக்கு என்ன விலை உங்களுக்கு? கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா வரும் உங்களுக்கு. அது ஸோ அது அப்படியே அமுக்கிருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த பெண்ணுடைய மனசு எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ விட்டவங்க பதறி போயிடுவாங்க, எடுத்துக்கொண்டு காவலத்தில் ஒப்படைச்சு இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை உருவாக்கியிருக்க அந்த பெண்மணி பத்மா. அப்படி தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ அவரில் இன்றைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு சால்வை போற்றி தங்கச்செங்கிலி பரிசு பண்ணி அவர் கட்டி அரவணைச்சு, ஸோ தொடுறதுக்கே யோசிக்கிறவங்க. அவங்களுடைய இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கபடி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு லேடியை போட்டாங்க, பொண்ணை போட்டாங்க இல்லையா, அவங்க அம்மாவும் துப்புரத்துள்ளான்னு நினைக்கிறேன் நான். இதை ஸோ மிகப்பெரிய சாதனை சொந்தக்காரெல்லாம் மாறினாங்க அந்த பெண்ணு இல்லையா, உலகமே வேந்து பாரு அளவுக்கு மாறிச்சு. இன்றைக்கி ரஜினி சார் இவங்களை பத்மா அவர்களை கூப்பிட்டு பார்த்ததும் கூட என்னுடைய அப்பா மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு கண்ணு கலங்கி அவன் பேசின விஷயத்தை நான் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் இந்த உலகத்தை எடுத்துக்காட்டாகவே இப்போ இருக்காங்க பத்மா அவர்கள். அவருடைய சக தொழிலாளர்களுக்கு இவர்கள் மிகப்பெரிய கௌரவத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரஜினி அவர்கள் பத்மாவை பார்த்தது, இனிமேல் எல்லாருமே ரஜினி சார் கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கான ஒரு விஷயம் இது. அப்போ நாமளும் இதில் கரெக்டாக நடந்துக்கணுங்கிற போது மனிதத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியேட்டராக ரஜினி மாறிட்டாரா? அதுவும் தப்பே இல்லைங்க, ஒரு பாலமாக இருக்கிற தவறு இல்லையாங்க. நீங்கள் இது முக்கியம் இல்லையா? நீங்கள் அதற்காக அவர் இது ஒரு வீடியோவை எடுத்து விட்டதுக்கு காரணமே அதுதான். அவர்களை பெருமைப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கம்தான். இனி எல்லா பேருமே பார்ப்பாங்க இல்லையா. இப்போ இவர்களுக்கு இப்போ எழுதி வச்சுங்க, ரஜினி சார் இப்போ கொடுத்தாரு இல்லையா, தங்க செங்கிலி பரிசு கொடுத்து கட்டி அரவணைச்ச வாழ்த்துக்கள் சொன்னார் இல்லையா. தமிழக அரசும் சரி, இந்திய அரசுமே பார்த்தீங்கன்னா சிறந்த மனிதாபமான ஒரு பெண்மணியாக செலக்ட் பண்ணுறது வாய்ப்பு உங்களுக்கு வரும் பாருங்க. நீங்கள் ஜனாதிபதி விருது வாங்குறதுக்கான தகுதி அவர்களுக்கு வரும் கண்டிப்பாக. அப்படி எப்படி பார்ப்பீங்க? அதற்கு முன்பாக ரஜினி செஞ்சதை நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். நான் சரியான நேரத்தில் சரியான டயத்தில் ரஜினி சார் செஞ்சது உண்மையிலேயே அவர் என்ன சொன்னால் அது எப்படி சொல்கிறது வார்த்தையே இல்லை மொத்தத்தில். இன்னும் ரஜினி மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தார். அதில் மிக முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டார், ரஜினி தான் குடும்பம் தான் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருப்பார், ரசிகர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் ரஜினி அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் அவர் அரசியலுக்கு வராருங்கிற டைமிங்கில் பயங்கரமாக வந்துச்சு. ஸோ அந்த விமர்சனத்தெல்லாம் இப்போ தவிடுபடி ஆகிற மாதிரியான விஷயமா தானே சார் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இல்லை, தவறான கருத்துங்க அது.
ரஜினிக்கு எப்பவுமே எதுக்குமே சில பேர் பிடிக்காதவர்கள் இருப்பாங்க. அரசியலுக்கு வரேன்னு சொன்னோடனே ரஜினியை அவாய்ட் பண்ண எவ்வளோ பேர் தெரியுமா அவங்களுக்கு? ஏன் நம்ம சீமான் அவர்களே என்ன சொன்னாங்க? ரஜினி அவ்வளோ விமர்சனம் பண்ணலையா? அரசியலுக்கு வரலன்னா அதுவே ஐயான்னு சொல்லிட்டு போலையா சீமான் அவர்கள்? இது வந்து எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இதை ரசிகர்களை சரியான பாதையில் கொண்டு போகணும் தான் பயன்படுத்தியிருக்காரு அவர். அதை தான் சொல்கிறார், உங்கள் குடும்பம், பெற்றோர்கள், மனைவி, மக்கள், குழந்தை இதுதான் சொன்னார். அதை தான் தன் குடும்பத்துக்கு பண்ணுறாரு அவர். மனைவி பண்ணுறாரு, பசங்களுக்கு பண்ணுறாங்க. இது இயல்புங்க. ஒரு மனிதனாக ஒரு கணவனாக செய்யக்கூடிய கடமை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இதுக்காக நம்ம வர்றதுன்றதுக்காக எல்லாரும் தூக்கி எல்லாரும் உலகத்தையே கொடுக்க முடியுமா நீங்கள்? அது 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 வந்து முடியாது, நடக்காது. அது யாராருக்கு என்னென்ன தேவைகளோ என்ன பயன்படுதோ அது செஞ்சுக்கிட்டே இருக்கார் அவர். அதை வெளிப்படுத்துறது இல்லை. அதனால தெரியல ரஜினி சார் செய்யறது இல்லை, பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி. அது மிகப்பெரிய ஒரு தவறு. அவரோட நெருங்கியவர்களுக்கு பலவர்களுக்கு மட்டுமே தெரியும் அவ்வளோ எவ்வளோ பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயம். எம்ஜிஆர் அவர்கள் விட்ட 24 ஹவர்ஸ் சமையல் நடந்திருக்கு. வரவன் போகிறவங்களாம் சாப்பிட்டு போவான். அது தெரியும். எம்ஜிஆர் தெரியாமல் விஷயங்கள் எதாவது தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப முடியாமல் போனார். அதற்கு முன்பாக அந்த உடல்நிலை சரி அவருக்கு ஏதோ தோணுது மனசில். எப்பவுமே ஒரு சிறந்த மனிதனை உள்ளவர்களுக்கு தெரியும் நம்மளுடைய அதாவது இறுதி கடத்த போகிறோமோன்னு தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் கூட இருந்த எல்லாருக்குமே கூப்பிட்டு என்னவன்னு கேட்காமையே செஞ்சார். இங்கே டீனரில் அம்மா மெஸ் இருக்கு பார்த்தீங்களா? எம்ஜிஆருடைய சமையல் வீட்டில் இருந்தவர்கள். இன்னைக்கு அம்மா ஹோட்டல் அவ்வளோ பிரமாதமாக போயிட்டுருக்கார். இன்றைக்கி அவர் ஹோட்டலுக்கு போங்க, ஜீன் செட்டில் இருக்குது, எம்ஜிஆர் பாடல் மட்டும்தான் பாடிக்கிட்டே இருக்கு 24 ஹவர்ஸ் அந்த ஹோட்டலுக்குள்ள. எம்ஜிஆர்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கு. அது ஒரு பக்கம். கடைசியில் ஒருத்தர் கேட்குறாரு, கேட்காம கொடுத்தாரு. ஒருத்தர்கிட்ட கேட்குற அவனுக்கு என்ன வேணும்னு, ஐயா எனக்கு ஒன்றுமே வேணாங்கய்யா, காலில் விழுந்து நீங்கள் நல்லா இருந்தால் போதுங்கய்யாங்கிற ஆசையெல்லாம் கொடுத்தாரு. சரி போன்ட்டார். எல்லாருக்கும் வியப்பு. ஆனால் எம்ஜிஆர் கேட்காமையே கொடுப்பாரு, கேட்டுட்டு ஒன்று வேணான்னு சொன்னோடனே அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்னு எல்லாம் வியப்பாக இருந்தது. ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு சூட்கேஸ் அவர் வீட்டுக்கு போகுது, பல லட்சங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்களுக்குலாம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், அவருக்கு ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பணம் இருந்ததா? இது எப்படி பார்ப்பீங்க? இதே மாதிரி தான் ரஜினி சார் வந்து தெரிந்தும் தெரியாமலும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கார். அது வந்து அவர் பிடிக்காதவர்கள் வந்து எதுவுமே ரஜினி செய்யறதில்லை, பண்ணுறதில்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசிகிட்டே இருப்பார். பேசுவவர்களை ஒன்றும் நம்ம கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. இன்னொன்று, நம்ம நிறைய டைம் பேசும்பொழுது நீங்கள் ரஜினியை வந்து ஒரு நடிகராக என்றைக்குமே நீங்கள் சொன்னதில்லை, சித்தருங்கிற ஒரு ரேஞ்சில் தான் நீங்கள் நிறைய டைமில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரஜினியும் ஆன்மீகமும் எப்படி சார் இந்த கனெக்ஷன் வந்தது? அவருக்குள்ளே அதுக்கு முன்னாடியே ஒரு ஆன்மீகம் எப்பயுமே அவருக்குள்ளே இருக்குங்க. எனக்கு தெரிந்தே பார்த்தீங்கன்னா 90ஸ்லாம் நான் பத்திரிகையிலேருந்து ரஜினி சாரோட ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கூடவே ஒரு 7 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு கூப்பிட்டுலாம் தோளில் கைப்பட்டு பேசின விஷயங்கள் நிறையா இருக்குது. எஜமான படத்துக்கு நான் பேராக ஒர்க் பண்ணும்போதெல்லாம், நம்ம ஆந்திரா ராஜமுந்திரி இந்த இதெல்லாம் ஷூட் பண்ணும்போதெல்லாம் கூடவே நிறையா விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். தனியாக ஒரு சேரை போட்டுக்குவார், ஒரு புக்கும் கைமை எடுப்பார். பார்த்தா ஆன்மீக புக் இருக்கும். 93ல் சொல்கிறேன் நான், இப்போ இல்லை. 93 அவருக்கு என்ன வயசு? அவருக்கு 42 வயசு இருக்கும் அவருக்கு அதிகபட்சமாக. அப்போயே ஆன்மீகக்குள்ளே போகிறார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். அப்போவே மற்றவர்களுக்கு என்ன நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு கெடுதல் பண்ண கூட நீங்கள் நல்லது பண்ணுறது நினைங்க போதும்பார். அந்த எண்ணங்கள் உருவாக்குவார் மற்றவர்களுக்கு. ஸோ ஆன்மீகங்கிற அவருக்குள்ளேவே வந்தது. நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு ஷூட்டிங் முடித்தா கூட ராத்திரியில் வீட்டில் போய் குளித்து முடிச்சுட்டு 1 மணி நேரம் பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணதுக்கு பிறகு தான் அவர் சாப்பிட்றதே. அப்போ ட்ரிங்க்ஸ் அடிப்பார். நம்ம வெளிப்படையாக சொல்கிறது தவறு கிடையாது, அவரே நிறைய சொல்லியிருக்காரு. இப்போ எதுவுமே கிடையாது, சிகரெட் ட்ரிங்க்ஸ் எதுவும் இப்போ கிடையாது. அதற்கு பிறகு அந்த ட்ரிங்க்ஸ் அப்படின்னா சாப்பிட்டு படுப்பார். 5 மணி ஷூட் 4 மணிக்கு எழுந்திரிச்சு காரில் தூக்கிட்டு போவார். ஆன்மீகங்கிற அவருக்குள்ளவே இருந்தது. கடவுள் இல்லாமல் நம்ம இல்லை. எல்லா படத்திலும் நீங்கள் சொல்லுவார் அவர், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கும்பார். ராகவேந்திரா கோயிலில் மந்திராலயத்தில் 3 நாட்கள் ராத்திரி பகலும் தங்கி அந்த நதியிலே குளிச்சுட்டு அங்கேருந்து ஒரு வேர் எடுத்துகிட்டு வந்து பூஜையில் வச்சுருந்தார். அவருடைய பவர் எப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் பூஜை ரூமில் ரஜினி சார் எல்லா கடையிலும் வணங்குவார். அவர் அண்ணாமலையாரை பண்ணுவார், பெருமாளை பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணுவார். ஆனால் அவருடைய பூஜை ரூமில் ஒரே ஒருத்தர் மட்டும் இருப்பார். யார் தெரியுமா? பாபாஜி. அவர் மட்டும்தான் வச்சுருக்கார். பெரிய அளவில் ஃபோட்டோ வச்சுருக்கார். அவரை தான் வணங்குவார். விபூதி எடுத்து நம்ம வச்சுட்டாலே பவர் இருக்குது. இவருக்குள்ள ஒரு ஆன்மீகத்தை அது வந்து உருவாக்கி ஒரு நடிகராக நான் பார்க்கலன்னு இல்லை, படங்கள் ரசிப்போம் செய்வோம் எல்லாமே ஓகே. பட் அதற்கு மீறின ஒரு பவர் வச்சிருக்காருன்னு சொல்ல வரேன் நான். அதுக்கு அவரோட என்ன சொல்கிறேன்னா, அவர் தொட்டு பார்த்தவர்கள், இந்த கட்டி பிடிச்சவர்கள், கை கொடுத்தவர்கள், அவர்கிட்ட ஆசீர்வாதங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும். உங்களுக்கு அதை சம்பவங்கள் நிறையா இருக்குது. இப்படி
கேளம்பாக்கத்தில் ஒரு குழந்தைய ஒருத்தர் வந்து பார்க்க வர்றாருங்க. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ரஜினி சார் ஹெல்ப் கேட்குறது வர. ரஜினி சார் எப்பயாவது போகிறவரோ அவருக்கு நாலேஜ் போக முடியல. ஒரு தடவை காலையில் 7 மணிக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு 6 மணிக்கே வந்துட்டார் போல் இருக்கு. ரஜினி சார் பார்த்துட்டு போனால் நம்ம வீட்டு வாசல் இருக்கான்னு சொன்னால் உள்ளே போனால் வர சொல்லுங்கன்றார். யார் அது? சார் 10 நாளாக வந்துட்டு இருக்கான், பார்க்கணும். ஏன் அலைய வச்சிங்க? என்ன வர வைக்கிறாரு, கண்ணை நேராக பார்க்குறாரு. பார்த்த உடனேயே அவர்கிட்ட என்னன்னே கேட்கலங்க, வந்தவர் சொல்ல முடியல. முகத்தை பார்த்து கண்ணை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான், ஒன்றும் இல்லை குழந்தை நல்லாகும், குழந்தைக்காக கவலைப்படுறீங்களா, சரியாயிடும் போகணும்னு சொல்லி ஒன்று கொடுத்து விட்டாங்க. இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அவருக்கு எப்படி அந்த பவர் தெரிய வருது? அவருக்குள்ள ஒரு சித்தர் ஒன்று வாழ்ந்துகிட்டே இருக்கார். அதுதான் நான் வந்து ரஜினியை வந்து ஒரு சித்தர்னு சொல்கிறது காரணமே என்ன, அதுதான் நான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாபா உட்காந்து படம் பண்ணார். தன்னோட கெரியரோட உச்சத்தில் இந்த படம் நான் நடித்து முடிச்சுட்டு நான் வந்து அரசியலுக்கு போகிறோங்கிற மாதிரியான டாக்லாம் அந்த டைமில் இருந்தது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தன்னோட பேர பசங்களுக்கு லிங்கா யாத்ரான்னு சிவப்பெயர்களை வச்சார். அப்படிங்கிற பொழுது முழுக்க முழுக்க தன்னை ஆன்மீகவாதியாக காமிக்கிறதுல எந்த இடத்துலையுமே ஒரு தயக்கம் காட்டினதில்லை ரஜினி. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியல் வரும்போதே ஆன்மீக அரசியல்னா சொன்னா தெரியுமா உங்களுக்கு? அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் நல்லது செய்யணுன்ற நோக்கும் போது அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? ஆன்மீக அரசியல் கொண்டு போனாங்க. பட் வரல, ஒரு வேறு விஷயம். ஆனால் அவர் வந்து சிவனுடைய தீவிர பக்தர். அதான் இமயமலை போகிறது காரணமே அதுதான். எங்கள் இந்த வயசில் அவர் சொன்னது மாதிரி ஸ்பேட் பார்ட்ஸ் எல்லாமே ரிப்பேர் ஆகிடுச்சு, எல்லாம் மாற்றிட்டாங்க, பல லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடிடுச்சு, இனிமேல் அப்படியே தான் இருக்குதுன்ற அவரே வாயில் சொன்ன வார்த்தையில் சமீபத்தில் இமயமலை நடந்து போயிட்டு வர்றாருன்னா இந்த வயசு 24 வயசில் யாருனாலுங்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த பவர் உள்ளே இருக்கிறதுனால தான். அதனால் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே அவருடைய நீங்கள் சொன்ன மாதிரி லிங்கா யாத்திரா பேரெல்லாம் முருகன் வச்சது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், சௌந்தர்யா ரஜினிகாந்த் பொண்ணு பசங்களுக்கு இதான பேர் நினைக்கிறீங்க? ஒரிஜினல் பேர் வேறு, அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா சார்? வேறு பேர். வீட்டில் அப்படி தான் கூப்பிடுவார். வீட்டில் கூப்பிட்ற பேர் அது. பட் ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்காக வச்ச பேர் தான் ஐஸ்வர்யா அண்ட் சௌந்தர்யா. அது பேரை நான் சொல்ல முடியாது, அது அவரு தான் சொல்லணும். எனக்கு தெரியும் என்ன பேருங்கிறது, அப்படி தான் சொல்லி கூப்பிடுவார். இந்த வீடியோ பார்த்தா கூட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், சௌந்தர்யா ரஜினிகாந்த் இப்போ விகடேஷ்க்கு எப்படி தெரியும் கூட கண்டிப்பாக நினைப்பார்கள். ஸோ அதனால் பேர்கள்லாம் வந்து அவருடைய அந்த பக்தி இதோட தான் வந்து கொண்டு போவார். அவருக்குள்ள ஒரு ஆன்மீகம் ஒளிந்து கொண்டே இருக்கிறது. சார் இன்னைக்கு வந்து கெரியரோட உச்சத்தில் இருக்காரு. அவர் படம் வந்து 1000 கோடி அடிக்க போகுது, 1000 கோடியை நெருங்க போகுது. இந்திய சினிமாவில் எங்கே போய் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு நடிகரை சொன்னாலும் நிப்பாட்டி அது ரஜினி சார் மட்டும்தான் சொல்லிட்டு ஷாருக் கான்லேருந்து சல்மான் கான் வர சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஸ்டார்டம் வச்சிருக்க ஒருத்தர் எனக்கு இந்த ஆன்மீகம், இந்த குகை வாழ்க்கை, நமக்கு வந்து கிடைக்கிற சாப்பாடு போதுங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்றது என்ன மாதிரியான ஒரு மனசை, அதை யோசிக்கவே முடியலையே சார். அதுதாங்க வாழ்க்கை. எதுவுமே மாயாஜாலம், வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. உயிர் பார்த்து நார்மல் எங்கே போகும், அப்படி லேசாக காற்றுல பறக்கும், அவ்வளோதான். நீங்கள் வந்து 10,000 கோடி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து சாப்பிட முடியும்? நீங்கள் கிடையாது. ஒரு இட்லி சாப்பிடலாம். நினச்ச இடத்துல சாப்பிட்றார், நினச்ச இடத்துல தூங்குவார், நினச்ச இடத்துல உட்காருவார், எது கிடைக்கிறதோ சாப்பிட்டு அவர் பாட்டு இப்படி நடையாத்திரையாக போவார். வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, எதுவும் இல்லை. இதை புரிந்து கொண்டவன் மனிதனாக மாறுவான். இன்னொரு விஷயம் நான் இதை கேட்கண்டே இருந்தேன் சார். என்னென்னா ரஜினி அரசியல் சம்பந்தமாகவோ தமிழகம் சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அவர் ஒரு கன்னடராக மாறிடுறாரு. ஆனால் மற்ற டைமில் ஒரு நடிகராக எல்லா இடத்துலையும் தமிழராக பார்க்குறாங்க, எங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்கங்கும்போது ரஜினிக்கு மட்டும் ஏன் இந்த ஓரம் வஞ்சனை? முதல் இந்தியர்களை பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்கும், அதை அப்படி சொல்லக்கூடியவர்கள் இல்லையா? ரஜினி மனிதர் தான், சொல்லக்கூடியவர்கள் மனிதர்கள் தான், நாமளும் மனுஷன் தானே. கீர்னா சிகப்பாக தானே ஒரு ரத்தம், நமக்கு சிகப்பாக ஒரு பச்சையாக வரப்போ தான் என்ன கிடையாது. ஸோ யாராக இருந்தால் என்ன, ஒரு நல்ல விஷயங்களை ஒருத்தர் சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கூட மனசு வரணும், அதுதான் முக்கியம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவரா? இல்லையே. மக்கள் மனத்தில் வாழல, இன்னமும் வாழ்ந்துட்டு இல்லை. அவர் செய்த நல்ல காரியங்கள் தானே ஒரு மனிதர் இன்னொரு 87 இறந்ததுக்கு பிறகு இன்னமும் ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு இருக்காருங்க எம்ஜிஆர் அவர்கள். அப்போ ஒரு மனசு எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? எங்கேயோ பிறந்தவர், கண்டியில் எங்கேயோ பிறந்தவர், கேரளாவில் வந்து அடைக்கலத்துக்காக வந்தவர். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழகத்திலேயே 13 வருடங்கள் ஆட்சி பண்ணார், தமிழகத்தையே வந்து ஆட்சி பண்ணார். திரையுலகத்தில் அசைக்க முடியாத ஒரு மக்கள் தலைவராக பொன் மனுஷங்களாக வாழ்ந்தார். இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? ஸோ அதனால் இப்போ ரஜினி சார் எங்கேருந்து வந்தாருனாங்க, ஒரு கன்னடமாக இருந்தாருன்னா, மும்பையாக இருந்தாருன்னா, சென்னையாக இருந்தாருன்னா, நம்மளில் ஒருத்தர்
வாழ வைத்தது தமிழகம், என்னை வாழ வைத்து கொண்டிருப்பவர்கள் தமிழக ரசிகர்கள், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய ரசிகர்கள் தான் சொல்கிறாரே தவிர வேற யாரும் சொல்கிறாரா? கிடையாது. தமிழ் மட்டும் தான் வாழ வச்சுருந்தார். என்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து என்னுடைய வாழ்க்கை இங்கே தான் வந்து சாப்பாடு போட்டது இந்த தனி ஒரு ஒரு ஊர் தான் அப்படின்னா அதாங்க சொந்த ஊர் அவங்களுக்கு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இல்லை அரசியலையும் இதுலையும் பேசும்போது மட்டும் நீங்கள் கரடத்துக்காரு தமிழ்நாடு பேசக்கூடாதுன்ற சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல என்னால். இன்னொரு விஷயம் சார், இன்னைக்கும் ரஜினி அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்குன்னு ரசிகர்கள் நாளைய தமிழகமே தமிழகத்தின் அடையாளமேன்னு சொல்லிட்டு தான் அடிக்கிறாங்க. ஏன் சார் ரஜினி சார் அரசியலுக்கு வரல? இல்லை, அது அவருடைய என்னன்னா சிஸ்டமே மாற்றணும்னு சொன்ன ஒரு விஷயத்துல தான் ஹைலைட்டாக எடுத்தார். சிஸ்டத்தை மாற்ற முடியாதுன்னு முடிவு பண்ணார், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்து நம்மளை தேவையில்லாமல் எல்லா பேரும் இந்த எமோஷனல் ரொம்ப ஆக்கிடுவாங்க, கோபத்தை உருவாக்கிடுவாங்க. ரஜினி சாருக்கு கோபமே வராது, வந்ததுன்னா அந்த கோபம் அடங்கவே அடங்காது. அவருடைய நெருங்கிய நண்பர் சோ அவர்கள் சொன்னது கூட, ரஜினி நீ அரசியலுக்கு வர வேண்டாம், இது களம் இல்லை, உனக்கு ஏற்ற உலகம் இல்லை, இந்த அரசியல் உலகம், இது வேற அது வேற. நீ செய்யணும்னா தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு என்ன ஒன்றாலும் முடியுமோ செஞ்சுக்க. நீ வந்து தமிழ்நாட்டில் திருத்தவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, சிஸ்டத்தை மாற்ற முடியாது. உன்னை தேவையில்லாமல் உன்கிட்ட தூங்கிட்டு இருக்கிற கமல் டைலாக் சொல்லுவார்ல, உள்ளுக்குள்ளே தூங்கிட்டு சிங்கத்தை தட்டி எழுப்புறேன், அது மாதிரி உனக்குள்ளே ஒருத்தரை வந்து தட்டி எழுப்புவாங்க, நீ பிளாஸ்ட் ஆகிடுவ, வேண்டாம் அப்படின்னு சொன்னதால ரொம்ப யோசித்தார். வேண்டாம். இதன் மூலமாக மற்ற நம்ம நம்பியிருக்கிற பல ரசிகர்களுடைய தேவையெல்லாம் இழுத்து அவளுக்கு எந்த கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரே நோக்கம்தான். மாற்றவே முடியாது முடிவு பண்ணதுனால தான் அவர் மாறினார், அரசியலுக்கு வேண்டாம்னு சொல்லி. ஓகே சார், கருத்துக்களை நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ரஜினி சார் பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.